வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனங்கிழங்கு பொரியல். நம்ம சேனலில் ஏற்கனவே பனங்கிழங்கை எப்படி வேக வைக்கிறதுன்னு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கிழங்க தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்காசி, உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். பாதி உப்பு போட்டுக்குவோம், பிறகு நம்ம உப்பு போடுவோம் வரிசையாக. அதனால் மூடி போட்டு நல்லா ஹையில் ஒரு 5 விசில் விடுங்க, சிம்மில் ஒரு 5 விசில் விடுங்க. நல்லா வெந்துடும், உங்களுக்கு வாசமும் தெரியும். உங்களுக்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ தண்ணியை வடிச்சுக்குவோம். இந்த பாத்திரம் பாருங்கள், 160 ரூபாய்க்கு வாங்கினேன், சூப்பராக இருக்குது. கிழங்க நல்லா ஆற விட்டுக்கங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம செய்கிறதுக்கு. எடுத்து நடுவில் இந்த நரம்பு மாதிரி இருக்கும், அதை நம்ம அவசியமாக எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இது ரொம்ப பித்தம், உடம்புக்கு சாப்பிடக்கூடாது நம்ம. இப்போ இதை மறுபடியும் ரெண்டாக கட் பண்ணிக்குவோம். இதை தோல் அழகாக நம்ம எடுத்துடலாம். நான் எப்பொழுதுமே இப்படி தான் நார்மலாகவே செஞ்சு கொடுப்பேன். நான் கொடுக்கும் பொழுது சரியாக வரலைன்னா நடுவில் லேசாக ஒரு கட் பண்ணிக்கங்க, அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள். நான் கெஸ்ட்டு வந்தால் கூட அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவேன். ரொம்ப ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க. எவ்வளோ சுலபமாக வருது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம சுத்தம் பண்ணணும். இந்த கிழங்க நல்ல பிள்ளைகளுக்கு இப்படி செஞ்சு தான் நம்ம கொடுக்கணும், ஆசையாக சாப்பிடுவாங்க. எல்லா கிழங்கையும் இதே மாதிரி நான் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நீட்டாக அழகாக நாரெலாம் எடுத்து சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம நசுக்கிக்கலாம். இடிகள் இருந்தால் இடிகள்லையும் இந்த மாதிரி வச்சு நம்ம இடிச்சிக்கலாங்க. நான் என்ன பண்ணுறது, இது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிறதுக்குன்னு வச்சுருக்கேன் தட்டு சுத்தமாக. இதில் நான் அப்படியே டக்குன்னு தட்டிக்கிட்டேன். ஏன்னா அந்த கல்லில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், லேட் ஆகும் நம்ம செய்கிறதுக்கு. அதனால் இது எனக்கு ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ பொடி மாஸ் செய்கிறப்ப இதே போல் தான் நான் செய்வேன். தட்டில் வச்சு டக்குன்னு நசுக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். நல்லாயிருக்கும். ஒரு அவசரத்துக்கு இஞ்சி பூண்டு எல்லாமே இந்த தட்டில் தான் நான் செய்வேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இல்லை இடிகளில் தான் இடிக்கிறதா இருந்தால் இடிகள்லேயும் நல்லா வச்சு இடிச்சுக்கோங்க. நல்லா தட்டை அப்படியே சப்பையாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா உதுத்து விட்டோம்னா உதுத்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு பார்க்க இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு தட்டும் பொழுது. அதுக்கப்புறம் நல்லா எடுத்து விடணும் ஒன்று ஒன்றா, அப்போ நல்லா உதுந்து வந்துடும். இங்கே பாருங்கள், நான் ஒரு கட்டில் 2 தான் எடுத்து நார்மலாக வேக வச்சு சாப்பிட்டேன். மீதி எல்லாத்தையுமே போட்டுட்டேன் பொரியலுக்கு. இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் அப்படியே உதிரியாக வருது பாருங்கள். இப்படி எடுத்து விட்டோம்னா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்களாம் உதிரியாக வந்துருச்சு. அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். இது சின்ன ஸ்பூன், அதனால் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு, உளுந்து ஒரு 1/2 ஸ்பூனு, பச்சை மிளகா 1 கட் பண்ணது போட்டிருக்கேன், வரமிளகா 1 கிள்ளி போட்டிருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி நசுக்கி போட்டிருக்கேன், 2 பல் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன், கருவேப்பிலை ஒரு இருக்குது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். சோம்பு கொஞ்சம் விட்டு போயிடுச்சு, அதையும் போட்டு விட்டுக்கிறேன். சோம்பு அவசியம் போட்டுக்கோங்க, செரிமானத்துக்கு நல்லது. இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்குவோம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு நல்ல பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு, இதுக்கு மட்டும் நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பனங்கிழங்க போட்டு விட்டுக்கலாம். அப்படியே ஊற்ற மாதிரியே போட்டு விடுவோம். இதுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு போடணும். ஏற்கனவே வேகும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். உப்பு மட்டும் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த சிறு கசப்பு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது தெரியாது, அப்போ நல்லாயிருக்கும். அப்படியே இதை தோசை திருப்பி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே கொத்தி விட்ட மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா அழகாக வெந்துடும். கொஞ்சம் உப்பு பத்தலை, டேஸ்ட் பார்த்தேன், கொஞ்சம் போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் இந்த கசப்பு சுத்தமாக உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்களேன், உங்களுக்கு கொத்தி விட்ட மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பாருங்களேன், நல்லா உதிரியாக வரும். ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையும் தேங்காயும் போட்டு விட்றேன். இது நம்ம தாளிக்கிறோம் இல்லைங்களா, அந்த வாசத்தோட, வெங்காய வாசத்தோட நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்க்கும்போது. சும்மா சாப்பிட்றதுக்கு இதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேலை மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நம்ம. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நானும் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன், ரொம்ப அருமையாக வந்துருந்துச்சு.
சர்விங் பவுல் எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. உரிச்சு சாப்பிட்றதுக்கு சிரமப்படுறவங்க இப்படி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிடுவாங்க. வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நமக்கு சுகரே வராதுன்னு சொல்கிறாங்க இது சாப்பிட்டா. தேங்காய் பூலாம் கொஞ்சம் பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் நிறையா கூட போட்டுக்கோங்க. அருமையாக வந்திருக்கு. பனங்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.